Hello friends, இந்த வீடியோ எதுக்குன்னா நம்மலாம் முன்னாடி ட்ரெஸ் வாங்கினா மோஸ்ட்லி கிளாத்ஸ் மெட்டீரியல் கிளாத்ஸ் தான் வாங்குவோம். பட் இப்போ நம்ம மோஸ்ட்லி என்ன வாங்குறோன்னா ரெடிமேட் கிளாத்ஸ் தான் வாங்குறோம். அதுக்கு ரீசன் நம்ம இப்போ மெட்டீரியல் கிளாத்ஸ் ஒரு 300க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 200 ஆச்சு ஆகும் மினிமம். ஸோ அதனால் இப்போ நம்ம எல்லாருமே மெட்டீரியல் துணியை விட அதிகமாக ரெடிமேட் துணி தான் வாங்குறோம். சில டைமில் நம்மளுக்கு மெட்டீரியல் துணி ரொம்பவே பிடிச்சிருக்கும், ஆனால் அதுக்குன்னு தனியாக ஸ்டிச்சிங்க்கு வேறு காசு ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம மெட்டீரியல் துணிக்கு போகவே மாட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நம்மளே ஸ்டிச் பண்ண கற்றுக்கலாம், எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக கிளாஸ் போவாங்க. அந்த கிளாஸோட ஃபீஸ் மினிமம் 1 மந்த்துக்கு 1000 rupees இருக்கும். இப்போ எத்தனை மாதம் கிட்ட நம்ம ஸ்டிச்சிங் கிளாஸ்க்கு போகணும்னா மினிமம் 2 மாதம் இல்லைனா 3 மாதம் கிட்ட போனால் தான் நம்ம எல்லாமே கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்டிச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா மினிமம் 1 மந்த்துக்கு 1000, 3 மந்த்ஸ்க்கு போகணும் மினிமம், அப்போது 3000 ஆகிடும். நான் சொல்கிறது எல்லாமே மினிமம், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் ஆகலாம், டேஸும் சரி காஸ்ட்டும் சரி. அதனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் இப்போ பேசிக், இப்போ நீங்கள் ஒரு டைலரிங் கிளாஸ்க்கு போனீங்கன்னா அவங்க எப்படி பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி நம்ம சேனலில் வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கோம். பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எப்படி தைக்கலாம் அப்படின்ற பற்றி வீடியோவை வாரத்துக்கு ஒவ்வொரு வீடியோவாக போடலான் இருக்கோம். இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன தையல் போட தெரியும், மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தெரியும். ஆனால் சில பேருக்கு எப்படி தையல் போடணுன்றது தெரியாது, மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் நம்ம சேனலில் ஸ்டார்டிங் தைக்கவே தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தா புரியும், அதுலேருந்து இப்போ ஸ்டார்டிங் எது சொன்னால் அவங்களுக்கு புரியும், அந்த வீடியோலேருந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எப்படி தைக்கலாம் அப்படின்றத தான் நம்ம வீடியோவாக போட போகிறோம். நம்ம ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங்கை பற்றி மட்டும் கற்றுக்காமல் இப்போ சில டைமில் மிஷின் ரிப்பேர் ஆகிடும். எப்படின்னா அது ரொம்ப சின்ன சின்ன ரிப்பேராக தான் இருக்கும், அது நம்மளே சரி பண்ணலாம், ஆனால் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில டைமில் பெல்ட் அறுந்துடும், அந்த பெல்ட் எப்படி மாட்டணும்னு நம்மளுக்கு தெரியாது. சில டைமில் மிஷின் நம்ம தையல் போட சொல்ல அது சிக்காய் வரும், அது ஏன் சிக்காகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இது மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்லாம் மிஷினில் ஆனால் எப்படி நம்மளே சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோலாம் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்துருக்கோம், என்ன வீடியோ போட போகிறோம் பார்த்துருக்கோம், எந்த மாதிரி வீடியோ போட போகிறோன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கிறதுக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையே இல்லை. வீட்லேயே இருந்தபடி நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம். நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்க ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூட இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமாக நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம், நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க ஆரம்பித்தாலும் சரி அதில் சந்தேகன்றது கண்டிப்பாக வருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம், அந்த வீடியோ சம்மந்தப்பட்டதில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கேள்விக்கான பதிலை நாங்கள் தருவோம். ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சேனோ அதை கரெக்டாக நான் கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.